Hi friends, welcome to Veni Streets Tamil. வாங்க இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன ரெசிபி செய்ய போறோம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். நான் இன்னைக்கு எடுத்திருக்க வெஜிடபிள்ஸ் கேரட், பீன்ஸ், முட்டைகோஸ். கேரட்டை நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன். பீன்ஸும் முட்டைகோஸும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தலை, ஒரே ஒரு பீஸ் ரம்பையில் எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் சோயா சாஸ், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெப்பர், ஒரே ஒரு டீஸ்பூன் நெய், வேக வச்ச சாதம், தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய். நான் இன்னைக்கு நார்மலாக எப்பயும் செய்கிற ரைஸ் தான் எடுத்திருக்கேன். என்னோட ரைஸே ரொம்ப நீளமாக இருக்குது. இது லாங் கிரெயின் ரைஸ் தான். நீங்கள் எந்த லாங் கிரெயின் ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை சீரக சம்பா கூட நீங்கள் எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்மக்கிட்ட இந்த சைனீஸ் வாக்கெல்லாம் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதில் செஞ்சாதான் நல்லாயிருக்கும், இதில் செஞ்சாதான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. எதில் செஞ்சாலும் டெம்பரேச்சர் ஒரே டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணுங்கள். ஹை டெம்பரேச்சர்லேயே இருக்கட்டும். அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் காய்கறியை வேக வச்சிடலாம். நான் பீன்ஸை சேர்த்துக்கிறேன். பீன்ஸை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. காய்க்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். பீன்ஸ் ஓரளவுக்கு வதங்கினதும் நான் முட்டைக்கோஸ் சேர்த்துக்கிறேன். காய்கறி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 80% குக் ஆனால் போதும். கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொள்ளன்னு நம்ம பொரியலுக்கு செய்கிற மாதிரி செஞ்சால் நல்லா இருக்காது. எடுத்து வச்சிருந்து இந்த ரம்ப இலை சேர்த்துக்கலாம். இந்த ரம்ப இலை எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சீரக சம்பா அரிசியில் செஞ்ச மாதிரியே டேஸ்ட் இருக்கும், ஸ்மெல் இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த வெரைட்டி ரைஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்து கேரட்டும் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பெப்பர் சேர்த்துக்கிறேன். பெப்பர் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பெப்பர் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நான் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன். காய் வேகட்டும். ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி 80% குக் ஆனால் போதும். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் 2 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே வேக வச்ச சாதத்தையும் சேர்த்துக்கோங்க. சாதம் நல்லா ஆறி இருக்கணும். உதிரியாக தான் வேக வைக்கணும். குழஞ்சிச்சுன்னா ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லா இருக்காது. ரைஸ் சேர்த்துட்டு சால்ட் அண்ட் பெப்பர் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சால்ட் பெப்பர் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் பர்சனலாக யாருக்கும் ஃப்ரைட் ரைஸ் பாஸ்மதி ரைஸில் பிடிக்கிறது இல்லை. என்ன காரணம் அப்படின்னா அதை சுட சுட அப்போவே சாப்பிட்றணும். கொஞ்சம் ஆறுச்சுனாலுமே அது ரொம்ப ட்ரை ஆன மாதிரி ஆயிடுது. அது முள்ளு மாதிரி இருக்கிறதுனால குழந்தைங்கலேருந்து யாருமே விரும்ப மாட்டேங்கிறாங்க. அதனால தான் நம்ம இந்த எப்பயும் செய்கிற ரைஸ்லேயே செஞ்சிடுறது. கடைசியாக மல்லித்தலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உங்ககிட்ட வெங்காயத்தாள் இருந்ததுன்னா நீங்கள் மல்லித்தலைக்கு பதில் வெங்காயத்தாள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஒயிட் பெப்பர் இருந்ததுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். இது நம்ம வீட்டு ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ். எந்த ஃபேன்சி ஐட்டம்ஸும் இல்லாமல் வீட்டில் என்ன இருக்கோ அந்த பொருளை வச்சே நான் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருக்கேன். இதுவுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்குறேன். பாய்.